श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमुद्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेनि अस्मद्गुरोर्भगवतोऽस्ति दैहिकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाद्यस्य नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्पदगिरियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरस्य महदाह्यः पट्टनादशी भक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिलभुवनजन्मस्तेमभङ्गादिलीले विनतविदभूतभ्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विधीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् सेमुषी भक्तिरूपः पाराचर्यवचस्सुधां उपनिषद्दुग्धाप्ति बुद्ध्योद्धृतां संसाराग्निविधिबनव्यपगतप्राणात्मसञ्जीवनी पूर्वाचार्यसुरक्षितां बहुमतिव्यागाधदूरस्थिताम् आनीतां स निजाक्षरैः मनसः भौमा पिपन्नन्द्यः तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यस्मृतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरम् असीसमत् முன்னாலேயே வைஸ்வானர வித்தியை பார்க்கறச்சு ஒன்று பார்த்தோம். வைஸ்வானர அதிகாரம் உண்டு. அதாவது 6 ரிஷிகள் அவள் வைஸ்வானர் உபாசனம் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் அவளுக்குள்ள ஒரு கருத்து மாறுபாடு இருந்தது. ஒருத்தர் ஒவ்வொரு பொருளை வைஸ்வானராக நினைச்சு பண்ணிட்டு இருந்தோம். நம்ம இப்போ எல்லாம் சொல்றோம்னு எல்லாமே திருஷ்டி விதின்னு பேர். இதை நம்ம எதாக நினைத்து நம்ம பண்றோமோ அது திருஷ்டி விதி. ஃபார் எக்ஸாம்பிள், சிராத்தத்தில் யாரோ ஒருத்தரை பித்திரு விஸ்வதேவன் மதிக்கிறோம். அப்புறம் என்ன அர்த்தம்? அவர் இருக்கிற அந்த பர்சன் தான், அவர் ராமசாமியோ கிருஷ்ணசாமியோ தான் இருக்கார். ஆனால் அந்த அந்த சடங்கு முடிகிற மட்டில் அவர் தான் என்னுடைய தகப்பனார், நம்ம தகப்பனார் பித்திரு வம்சத்தை பக்கம் இன்னொருத்தர் தான் விஸ்வதேவன். அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பகவானை நேராக பார்க்க முடியாது, அதுக்காக ஒவ்வொரு வழியாக பார்க்குறோம். வைஸ்வானர் வித்யை, பூம வித்யை, தகர வித்யை அப்படின்னு விட்டோம். அந்த மாதிரி முன்னால் பார்த்த வைஸ்வானர் வித்தியில் வைஸ்வானரன் அப்படின்னு நினச்சி உபாசனை பண்ணுறவா இருக்கா. என்ன பண்ணா 6 பேரும் வெவ்வேறே மனசில் உருவப்படுத்திட்டு இருந்தான். அவளுக்குள்ள தெளிவு பிறக்கல. அதாவது முன்னெல்லாம் அவள் எவ்வளோதான் படித்தவளாக இருந்தாலும் சரி, அவளுக்கு மனசில் தெளிவு பிறக்கலைன்னாக்க நிம்மதி இருக்காது. அவள் மற்ற பேரை கன்சல்ட் பண்ணி அவளுடைய அபிப்பிராயங்களை வாங்கிக்கிண்டு தன்னை திருத்திக்குவாள். எனக்கெல்லாம் தெரியும், நான் தான் பண்ணேன் அப்படி இருக்க மாட்டாள். அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா 6 பேர் சேர்ந்து அவளுக்கு தெரியலன்னு தெரிஞ்ச ஒருத்தட்ட போகிறார். யாரும் ஒரு அரசன்கிட்ட போய் கேட்குறா, இந்த வைஸ்வானத்தியை பற்றி எனக்கு தெரியணும், நீ தெரிஞ்சுன்னு கேள்விப்பட்டோம், எனக்கு சொல்லணும்னு கேட்குறாங்க. அரசன் புத்திசாலி என்ன பண்ணான்னாக்க, இவள்லாம் சிஷ்யாளை வந்து கேட்குறா. சிஷ்யாளை வந்து கேட்கறச்சே ஆச்சாரியர்கிட்ட வெறுங்கையோட போய் கேட்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது அதுக்கு அவளுக்கு உபயோகப்படக்கூடிய பொருள் ஏதாவது கொண்டு போய் கொடுத்தா கேட்கணும். அப்படி இல்லாமல் வந்து கேட்ட உடனே என்ன பண்ணான்னாக்க, அவன் அரசன் தான், இவெல்லாம் ரிஷிகள் தான், இருந்தாலும் நாளைக்கு சொல்கிறேன்னு விட்டுட்டான். அப்புறம் தான் அவளுக்கு தப்பு புரிஞ்சுது. ஏன் நம்ம கேட்ட உடனே அது சொல்லியிருக்கணுமே, சொல்லலை, ஏன் சொல்லலை அப்படின்னாக்க, நம்ம இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு மறுநாளைக்கு என்ன பண்ணாங்கனாக்க கையில் சமித்திகள் எடுத்துகிட்டு போய் அவர் போய் மறுநாளைக்கு இந்த ராஜா ஒத்துத்தராக விசாரிச்சு ஒத்துத்தராக கூப்பிட்டு தனித்தனியா, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நினைக்கிறதுலாம் சரிதான், ஆனால் அது மட்டும் இல்லை அப்படின்னு 6 பேர் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்லிவிட்டு, நீங்கள் 6 பேர் சொன்னேன் இல்லையா, 6 பேர் ஒட்டுமொத்த சேர்ந்தது தான் வைஸ்வானர் வித்தியை அப்படின்னு விட்டு அவன் தன்னுடைய கன்க்ளூஷனை கொடுத்தான். இந்த கன்க்ளூஷன் கொடுக்குறச்சே, அதாவது இவ்வளவுன்னா நான் இந்த போர்ஷன் வைஸ்வானர் நினச்சேன், இந்த போர்ஷன் வைஸ்வானர் நினச்சேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, போர்ஷனே கிடையாது, ஈஸ் அ ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதைத்தான் இப்போ சொல்ல நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். பூமன் சாயாஸ்வாதி கரணம். இது வந்து பூமன் அல்லது பெருசு, அரை பெருசு. பூமாதி கரணம் பார்த்தோம் இல்லையா, அரை பெருசு. அப்படிப்பட்டது நம்ம கன்சீவ் பண்ணுறதெல்லாம் ஏதோ நம்ம கண்ணுக்கு அடங்குற மாதிரி வச்சு நம்ம கன்சீவ் பண்ணுறோம். அப்படிலாம் இல்லாமல் இமேஜின் பண்ணுறச்சே எவ்வளோ பண்ணலாமே. இப்போ இங்கே இருக்கிற செய்ய எவர் செய்கிறத மனசுக்கு உள்ள பார்க்கலாமே. அங்கே போய் ஏறலாம் தேவையெல்லாம் இல்லை.
அது மாதிரி இங்கே வந்து இதெல்லாம் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறார். அதுதான் முதல்ல 1வது அத்தியாயம் 2வது பாதம் அதிகரணம் 17. 1வது அத்தியாயத்தோட 2வது பாதத்தோட கடைசி இது வைஸ்வான வித்தியை படிச்சிருக்கோம். இந்த வைஸ்வான அதிகரணத்தில் வந்து அதனுடைய கதை தொடர்ச்சி அது வருது இல்லை. ஏன்னா இப்போ ஒவ்வொரு வித்தியையும் அதில் உபாசிக்கப்பட வேண்டியதை பற்றி பிரச்சனை வருதுனால இப்போ அதனோட தொடர்ச்சியாக இது வருது. 3 பேர் 6 பேர் சாரி 6 பேர் 5 பேர் ஒருத்தர் பிராசீன சாலர், அவர் உபமன்யுங்கிறவருடைய பிள்ளை, அவரும் சத்தியயஜ்யர் புலகர் அப்படிங்கிறோட பிள்ளை, இந்திரத்யும்னன் பால்லவியினுடைய மகன், அடுத்த ஜனா சார்க்க ரக்ஷர் புடிலர் அஸ்வத்தராஸ்வாவுடைய மகன். இவெல்லாம் நினைக்க இவெல்லாம் நாங்கள்லாம் வைஸ்வான வித்தியை ஃபாலோ பண்ணணும் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஒருத்தர் சொல்கிற வித்தியாசம் வந்து எல்லாம் சேர்ந்து சரி இந்த உத்தாலகாருன்ட்ட போவோம், அவர் என்ன விஷயம் தெரிஞ்சவர், அவர்கிட்ட கேட்கலான்ட்டு அவர்கிட்ட போனோம். உத்தாலகாருணி பார்த்தோம், முதல்ல ஆரம்பித்தோம் இல்லையா, தத்துவமசி உத்தாலகாருன்ட்ட போனார். அவர் சொன்னார், நான் இப்படி தான் நினச்சிருக்கேன் அப்படின்னு. ஆக மொத்தம் 5 பேர்கிட்ட இருந்த சந்தேகமானது இப்போ 6 பேர் ஆயிடுது. என்ன பண்ணால் எல்லாருமே சேர்ந்து இது கேகே மன்னன் அஸ்வபத்தின்னு இருக்கான், அவனை கேட்டால் தெரியும். சரிடா அங்கே போய் சேர்ந்தேன். கேட்டாக்க வைஸ்வான வித்தியை சொன்னாக்க சரி நாங்கள் மறுநாள் சொல்வேன் என்று சொன்னாங்க. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அவர்கள் கருத்தை பற்றி வராக என்ன சொன்ன ஒத்துன்னு சொன்னாக்க ஒளி உலகு. நான் வந்து வைஸ்வானங்கிறது அந்த பெரிய ஒளி உலகு இருக்கேன், சூரிய மண்டலத்துக்கிட்டே இருக்கேன், அந்த ஒளி உலகுன்னு சொன்னேன். இல்லை நான் சூரியன் தான் வைஸ்வானன் நினைக்கிறேன் அப்படின்ட்டேன். இல்லை வாயு தான், ஏன்னா எது இல்லைன்னாக்க உலகமே இருக்காது, அது வாயு தான் நினைக்கிறேன் அப்படின்னு. இல்லை வான்வெளி, அதுக்கு அகாமடேட் பண்ணுறது ஸ்பேஸ், வான்வெளி. இல்லை நீரின்றியமையாது உலகன்னு சொல்கிறேன், அதனால் இதுதான் வைஸ்வானன் நினைக்கிறேன் அப்படின்னு. இல்லை நிலம் உலகத்துக்கு தாங்கிறது எல்லாம் என்று அவளால் ஒன்றா சொல்லிட்டு இருந்தாங்க. இவன் எல்லாம் நான் என்ன பண்ணேன்னாக்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் இதெல்லாம் ஒரு முழு மனுஷனுடைய ஒரு பார்ட் மாதிரி ஒரு பகுதியை தான். அதுதான் இவை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா யோசிச்சு பாருங்க. இதே நமக்கு இதே ஞாபகப்படுத்து பாருங்க. 4 குருடர்கள் சேர்ந்து ஒரு யானையை தடவை பார்த்து யானை எப்படி இருக்குன்னு சொல்லப்படும். ஒருத்தர் ஒன்று பார்த்து யானையினுடைய வாழை பார்த்து ஒருத்தர் ப்ரஷ் மாதிரி இருக்குன்னாரு, ஒருத்தருடைய காலை பார்த்து உரல் மாதிரி இருக்குன்னாரு, துதிக்கையை பார்த்து உலக்கை மாதிரி இருக்குன்னாரு. இப்படி ஒருத்தர் ஒன்று ஒன்றா சொல்ல அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிக்சரைஸ் பண்ணுற பாருங்க. அதுதான், அதாவது ஜிக்ஸா பசில் மாதிரியா, ஜிக்ஸா பசில் மாதிரி என்று பகுதியில் இவை யாவும் ஒருவரே மனத்திருத்தி தியானிக்கப்பட வேண்டும். அதுவே பிரம்மத்தை காணும் வழி. ஆகவே பிரம்மங்கிறது நீங்கள் சொல்கிற எல்லாம் சேர்ந்தது. இதனுடைய ஜிஸ்ட் என்னன்னாக்க பிரம்மம் இல்லாத இடமே இல்லை, அது ஒரு போர்ஷனாக நினச்சி உபாசனை பண்ணுறது தெரியல, எல்லாம் சேர்த்து பண்ணணும். என்னன்னாக்க இவ ரிஷிகளே சொல்கிறாளே நான் இதுதான் பண்ணிருக்கேன் இதுதான் பண்ணியிருக்கேன்ட்டு, ஏன் தனித்தனியாக பண்ணினா என்ன, அவள் ஒத்துருக்காளே. ஆனால் ஒன்னொன்றுக்கு ஒரு பலன் சொல்லிருக்கு. ஆனால் அது மாதிரி ஒரு தீமையும் சொல்லிருக்கு. இதை மட்டும் பண்ணினேன்னாக்க நீ முழுமையாக அடைய மாட்டேன், உனக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆக இப்போ தனித்தனியாக உபாசிக்கணுமா இல்லை சேர்த்து உபாசிக்கணுமா வேண்டும், இதுதான் இது சந்தேகம். அதுக்கு இதில் வருது, அது சாந்திய உபத்தில் வருது. அது தான் ஹோவாச்சா ஏ தேவை கலு யுயம் பிரதக்வேவம் ஆத்மானம் வைஸ்வானரம் வித்வாம்சோ அந்தமத்தः யஸ்வேதவேகம் பிராதேசமாத்திரம் விமானமாத்மானம் வைஸ்வானரம் உபாசதே சர்வேஷு லோகேஷு பூதேஷு சர்வேஷ்வத்தத் அஸ்வந்தமதி. இங்கே தனித்தனியாக சொல்கிறது பிராதேசம், ஒன்று ஒரு தனித்த பிரதேசம் இருந்தது, ஏன்னா மொத்தமாக சேர்த்து பண்ணாங்க. அரசன் சொன்னார், நீங்கள் இவ்வாறு வைஸ்வானர் ஆத்மாவை பிரித்து அதனால் தியான நிறைவு பெறுகிறீர்கள். அவரை எல்லைகள் அற்றவர், எங்கும் நிறைந்தவர், சொன்ன எல்லா உடல் பகுதிகளிலும் உயிர் பண்டங்களிலும் அவருடையதே. அவர் எல்லாவற்றையும் உண்பவர் நினைத்தால் உங்கள் தியானம் நிறைவேறும் என்றார். அர்ஜுனனுக்கு கண்ணன் சொன்னான் இல்லையா, அவன் முதல்ல சொன்னான் விபூதி யோகத்தில் மாசானா மாகசோஷஸ்மின் அப்படி ஆரம்பிச்சு அதுனா இதுனா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. மரங்களில் அரச மரம் தான், நான் வந்து இதில் மாசங்களில் மார்கழினா
இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்போ அர்ஜுனனுக்கு இது கொஞ்சம் விளங்கின மாதிரி இருந்தது. முழுக்க விளங்கலை. இப்படிலாம் சொல்கிறேக்கண்ணா, அதை நான் பார்க்கணுமே அப்படின்னு. அது எப்படின்னு அப்போ என்ன பண்ணான்னாக்க, இரு நான் விஸ்வரூபத்தை காமிக்கிறேன். இந்த விஸ்வரூபம் பார்க்கணும்னாக்க இந்த உன்னுடைய ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது. உனக்கு திவ்யம் சக்ஷும் ததாமி, உனக்கு தனியான கண்களை கொடுக்குறேன், அதை வச்சு நீ பார் அப்படின்னுட்டு அவனுக்கு திவ்ய சக்ஷுஷ் கொடுத்து பார்க்க வச்சான். பார்க்க வச்சா அவனுக்கு எல்லாம் ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்கு. இந்த 18 அட்சோ டிசைன்கள் இருக்கு, அவள் எல்லாரும் அவங்ககிட்ட இருக்கா. உலகத்தில் எத்தனை தேவதைகள் இருக்கோ அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. அவன் வாய் இப்போ திறந்தாக்க வாய் அப்படி எரிஞ்சுட்டே இருக்கு, எல்லாருமே அது விழுந்துட்டே இருக்கா. அதனால இதை முழுக்க அவனால் பார்க்கவே முடியல, அந்த முழு உருவத்தை பார்க்க முடியல. அதாவது இவ்வளோ பெருசா பயங்கரமாக இருந்தாலும் பார்க்க முடியாது, அதே மாதிரி அழகா இருந்தாலும் பார்க்க முடியாது, சின்னதாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் பார்க்க முடியாது. சொல்ல இல்லையா, தோள் கண்டா தோளே கண்டா, தொடுகள் கமலமன்னா தாழ் கண்டா தாளே கண்டா அப்படின்ட்டு அந்த மாதிரி அது ஒன்லி ஈடுபட்டு போயிடுவான். இப்போ எல்லாத்தையும் பார்த்தான். பாப்பா அர்ஜுன் சொல்ல, எனக்கு பயமா இருக்கு, உருவத்தை சுருக்கிக்கோ, நான் பழைய மாதிரி பார்க்க விரும்புகிறேன். அந்த மாதிரி இப்போ இந்த வைஸ்வானரன் அப்படிங்கிறது பரமாத்மா. பரமாத்மாவோட உருவத்தை பார்க்கறதுங்கிறது போர்ஷனாக பார்க்க முடியாது, அது முழுமையாக இருக்கணும். ஆகவே இங்கே சொன்ன இல்லையா, ஒன்று ஒளி உலகு தலை கால் கை எல்லாம் சேர்த்து இன்னும் ஒன்றா உபயோகப்படுத்திக்கோ, அப்போ தான் உங்களுக்கு உருவம் தெரியும். அந்த உருவத்தை உபாசனை பண்ணுங்க அப்படின்னு அரசன் சொன்னான். அப்போ அந்த மாதிரி பண்ணான். தனித்த உறுப்புகளை உபாசிப்பதில் தீமைகளும் ஏற்படலாம், தீமைகளுக்கு வாய்ப்பு இருக்கு. முழுமையாக உபாசிப்பதே சரி, எல்லாத்தையும் சேர்த்து பாசிக்கணும். இப்போ வேடிக்கை சொல்றது உண்டு, யாரோ ஒருத்தனுக்கு ரொம்ப வேண்டியவா இருந்த ரொம்ப நெருங்கிய சீடர்கள்னா அதுதான் அவள் வேலை, அவனுக்கு கால் அமுத்தி விடுறது. அதில் 2 பேருக்குள்ள போட்டி, யார் அமுத்துறது யாருக்கு, வேண்டாப்பா நீ இடது காலம் அமுத்து, நீ முதல் காலம் அமுத்துட்டோம் அப்படின்னா. அதனால அவளும் போட்டி போட்டு அவன் அமுத்தி அவனுக்கு இடைஞ்சல் தான் அப்படின்னா. அந்த மாதிரி ஒரு பூஷணம் இல்லாமல் அவன் முழுமையாக சந்தோஷப்படணும். எனக்கு இப்போ சந்தனம் ஒரு இடத்துல பூசினாலும் உடம்பு பூரா குளிர்றது, அதே மாதிரி முழுக்க குளிர வைக்கிற மாதிரி முழுமையாக பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும், அவனை முழுமையாக உபாசிக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரத்தினுடைய சுருக்கம். இப்போ புக்கு போ, இது மட்டும் ஏதாவது சந்தேகம் உண்டா? சந்தேகம் ஏதாவது உண்டா வெற்றி? இல்ல சுவாமி. இல்ல சுவாமி. ரைட் ரைட். பக்கம் 322. பூமஜ்யாயாஸ்துவாதிகரணம், அங்க உபாசன கும்பித்திகளம். இன்னொன்று, இந்த அங்காங்கமாக உபாசிக்கிறாள் இல்லையா, அவளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து 4வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். அதாவது முழுமையாக உபாசிக்கிறவனுக்கும் இந்த அங்கங்கமாக உபாசிக்கிறவனுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது நம்ம மோட்சம் அடையணும் அபிப்பிராயத்தில் அநேகம் யாருக்கும் இது இருக்க மாறுபாடு இருக்காது. ஆனால் சில பேர் தான் என் முயற்சினால அடையணும்னு பார்ப்பார். சில பேர் நான் என்ன நினச்சிட்டு இதுதான் அப்படின்னு நினச்சி புரியாத படிச்சுட்டு இருப்பார். அப்படிலாம் இருக்கிறவளுக்கும் இல்லை எல்லாம் அவன் தான், வாட் எவர் ஹேப்பன்ஸ் லெட் இட் ஹேப்பன் அப்படின்னு மாதிரி இருக்கா இல்லையா. அப்போ இந்த 3 பேரை பற்றியும் நம்ம பின்னால் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும் வேள்விகள் உபாசனம் ஏற்றுக்கொள்ள தொடர்பு இதுவரை ஆராயப்பட்டது. இக்களத்தில் வேள்வியை மேற்கோள் காட்டி செய்யப்படும் கும்பித்தி உபாசனம் ஆராயப்படுகிறது. அதனால் இக்களம் அங்க உபாசன கும்பித்தி களம் பூமஜ்யாயாஸ்துவாதி கரணம் எனப்படுகிறது. அதாவது என்ன பண்ணுறோம்னாக்க, நம்முடைய பயத்தில் இருக்கக்கூடிய வைஸ்வானராகினி, அதுக்கு தினமும் காலமுறை இது போட்ட உடனே, அதாவது எப்படி பரிசோதனை பண்ணணும்னாக்க, நெய் சேர்த்த பிரசாதம், ஒரு உப்பு சேர்த்துக்கூடாது, வெறும் பிரசாதம் நெய் சேர்த்துருக்கணும். அதில் தீர்த்தத்தால் முதல்ல தெளித்து அதை சுற்றி விட்டு அமிர்தோ உபஸ்தரணமசி, நீ நான் அமிர்தம், நான் அழிவற்றவனாக இருப்பதற்காக உன்னை உண்ண தொடங்குகிறேன்னு ஆரம்பிக்கணும். 5 படி பிராணாயஸ்வகா பாராயஸ்வகான்னு 5. இந்த 5 என்னன்னாக்க வயத்துக்குள்ள இருக்கிற அக்னிக்கு நம்ம போடுற ஆகுதி. அப்போ இந்த ஆகுதி போட்டு, அதாவது நம்முடைய சாப்பாடானது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். அதனால அந்த மாதிரி இருக்கணும்.
அதனால அதனுடைய இது எப்படி அப்போ வந்து சொல்றச்சே வேள்வி மாதிரி இருக்கு இல்லையா அது. அப்போ வந்து இது மட்டும் போருமா அது மட்டும் போருமா அப்படின்னு கேட்கற கேள்வி வந்துருக்கு. இக்களத்திற்கான அடித்தளம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் 5ஆம் அத்தியாயம் 11ஆம் பிரிவு முதல் 18ஆம் பிரிவு வரை ஒரு நிகழ்ச்சி விவரிக்கப்படுகிறது. உபமன்யுவின் மகன் பிராச்சீன சாகர், புருஷனுடைய மகன் சத்திய யஜ்ஞர், பால்லவியினுடைய மகன் இந்திரத்யும்னன், சாக்தரக்ஷியர் மகன் ஜனர், அஸ்வத்ராஸ்வர் மகன் குடிலர் ஆகியோர் கும்பித்தியை உபாசிப்பவர்கள். அவர்கள் தங்களுக்கு அந்த உபாசனத்தை பற்றி மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்தனர். இப்போ நம்ம சொல்ல வேண்டிய எப்பவுமே 2-3 பேர் இருந்தான்னாக்க கருத்து ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு தேவையில்லை. ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி அபிப்பிராயம் வச்சிருப்பார், இன்னொருத்தர் மாதிரி அபிப்பிராயம் வச்சிருப்பார். இப்போ 2 பேரும் விவாதம் பண்ணி இதில் எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிச்சி கடைசியில் ஒரு முடிவுக்கு வரானாக்க இதனால தான் தர்க்கம்னு வருது. ஸோ தர்க்கத்தினுடைய நோக்கமே என்னன்னாக்க தெரியாத ஒரு பொருளை அவளுக்கு என்னென்ன போர்ஷன் தெரியுதோ அதை மட்டும் வச்சு அதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த பொருளுடைய முக்கியமான தன்மை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் தர்க்கம். அதுதான் இப்போ எல்லாரும் நம்மளுக்கா ஒவ்வொரு போர்ஷனாக நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், இதுதான் இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலவா. அவர்கள் தங்கள் அந்த உபாசனத்தை பற்றி மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்தனர். அதனால் ஏற்பட்ட ஐயத்தை போக்கிக் கொள்ள உத்தாலகர் தேர்ட் சுவிட்ச் போடுமா, கொசு ஜாஸ்தி போடு. அதனால் ஏற்பட்ட ஐயத்தை போக்கிக் கொள்ள உத்தாலகர் மகன் ஆருணியை அணுகினார். அவரும் அவர்களை போன்றே கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார். அவருக்கு கேகே நாட்டு அரசன் அஸ்வபதி கும்பித்தியை பற்றி முழுமையாக அறிந்தவன் என தெரிந்ததால் இந்த 5 கூட்டிக் கொண்டு கேகே மன்னனை அடைந்து தங்கள் ஐயத்தை போக்க வேண்டினர். அது அவரது வேண்டுகோள் சீடன் குருவை அணுகி கேட்கும் முறைப்படி இல்லாததால் அவன் அவர்களை மறுநாள் வர சொல்லி பணித்தான். அவன் மனத்தை அறிந்த அவர்கள் முறைப்படி கைகளில் சமித்துகளை கைக்கே எடுத்துக்கொண்டு மறுநாள் சென்றனர். முன்னால இந்த ரிஷிகள் வாழ்க்கை கற்றுக்கிட்டு பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் அவன் கேட்டு பார்க்கல. முன்னாலே பார்த்தோம் இல்லையா, ரைக் வர போய் யானை சுருதி பார்க்கறச்சே அவன் நிறைய யானை குதிரை இதை செல்லும் எல்லாம் எடுத்துன்னு போனான். அவர் எல்லாத்தையும் வேண்டாம் விட்டா இல்லையா, எடுத்துன்னு போடா அப்படின்னு விட்டா இல்லையா. அவளுக்கு வேண்டியது என்னன்னாக்க அவளோட ஹோம வகைராக்கள் பண்ணுறதுக்காக சமித்து வகைராக்கள் தான், தர்ப்பம் தவித்து தான், இதைத்தான் அவள் எதிர்பார்க்கிறான். அவள் வந்து செல்வத்தை எதிர்பார்க்க பட்டக்கிறது இல்லை. அவன் மனத்தை அறிந்த அவர்கள் முறைப்படி கைகளை சமித்துகளை காணிக்கை எடுத்துக்கொண்டு சென்றனர். அரசன் அவர்கள் ஒவ்வொருவரையும் பிராச்சீன சாலர் முதல் ஆருணி ஈராக கும்பித்தியை அவர்கள் எப்படி உபாசிக்கிறார்கள் என்று மனைவினான். அதுக்கு பிராச்சீன சாலர் மேலுலாக என்றும், சத்திய யஜ்ஞர் சூரியனாக என்றும், இந்திரத்யும்னர் மூச்சு காற்றாக என்றும், ஜனர் ஆகாயமாக என்றும், குடிலர் தண்ணீராக என்றும், ஆருணி நிலமாக என்றும் விடையறுத்தனர். மொத்தம் இந்த பெரிய இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியை தனித்தனியாக சொல்லியிருக்கேன். அப்போ இது முழுமையாகிறதா நான் ஆகலை. இப்போ இன்னொன்று இதில் ஒன்று பார்த்தோம் பாருங்க, நம்ம இதில் பொறிகளை பற்றி சொல்கிறச்சே இந்த பொறிகளுக்குள்ள ஒன்றுக்கு ஒன்று சண்டை வந்தது. இது பிரம்மாட்டம் போச்சு. யார் உயர்ந்தவர் கேட்கச்சு மொத்தத்தில் அவனை விட்டு போங்க, யார் போனால் இருக்க மாட்டானோ அவன் தான் சேர்ந்தவன் சொல்லி மூச்சு காலி பிராணனை முக்கியமாக சொல்லிது இல்லையா, பிராணாதிகாரம். அந்த மாதிரி தனித்தனியாக இருந்தாக்க ஒருத்தன் குருடனாக இருக்க முடியும், வாழ்நாள் கூட இருக்க முடியும். செவிட்டனா வாழ்நாள் கூட இருக்க முடியும், நுண்டியாக கூட வாழ்நாள் கூட இருக்க முடியும். ஆனால் மூச்சு இல்லாமல் இருக்க முடியுமோ? முடியாது. இவா எல்லாத்தையும் இயக்கிறது மூச்சு. அந்த மாதிரி இவா சொன்ன ஒன்னொன்னுனாக்க எல்லாமே சேர்ந்து தான் ஒரு கம்ப்ளீட் பிக்சராக இருக்கு. இந்த கம்ப்ளீட் பிக்சர் யாருன்னாக்க அதான் பரமாத்மா. ஆக மொத்தம் நீங்கள் இருக்க கம்ப்ளீட் பிக்சர் இல்லை, ஆனால் முழுமையாக கற்றுங்க அப்படின்னு சொன்னான். இந்த 6 விடைகளை ஏற்றுக்கொண்ட அஸ்வபதி இந்த அறிவினால் அவர்கள் கேட்டு நன்மைகளை தனித்தனியே கூறி வாழ்த்தினார். ஆவினும் அவை தனித்தனியே கும்பித்தியின் அங்கங்கள் மட்டுமே என்றும் அவற்றின் யாகத்தின் தொகுப்பே கும்பித்தி கடவுளால் வைஸ்வானவர் என்று விளக்கினார். இந்த நிகழ்ச்சியின் விடைகள் இங்கே ஆராயப்படுகின்றன. அந்த 6 அந்தணர்களும் உபாசிப்பது போல் தனித்தனியாக அங்கங்களாக கும்பித்தி உபாசிக்க வேண்டுமா அல்லது அவற்றின் தொகுப்பாக உபாசிக்க வேண்டுமா என்று ஐயம் ஏற்படுகிறது. பாருத்தம் இந்த அவர் பெரிய ரிஷிகளை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அவளை இப்படி தானே பண்ணியிருக்கா, ஏன் நம்ம பண்ணப்படாது அப்படிங்கிற எண்ணம் தோன்றலாம். தோன்றச்சே சரியா தப்பா அப்படின்னு விசாரிக்கப்படுறது. இது பற்றியும் மாற்று கருத்துகள். கும்பித்தி உபாசனம் தனித்தனியாகவே செய்யப்பட வேண்டும், ஏனெனில் அவ்வாறு செய்வது அந்த அந்தணர்களால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது.
அவ்வாறு செய்வதற்கு பலனும் சொல்லப்பட்டுள்ளது. ஒன்னொன்றுக்கு ஒரு பலன் இருக்கு. மாறாக அவைகளை சேர்த்து உபயோகித்து தான் உபாசிக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. தான் பண்ணணும் அப்படின்னு அதை இன்சிஸ்ட் பண்ணலை. அப்படி இருக்கிற காலத்துல ஏன் தனித்தனியா பண்ண என்ன, ஏன் சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாற்று கருத்து. அங்கங்களை கொண்டு அவைகள் யாவற்றையும் விஞ்சியதான கும்பித்தி உபாசனை செய்யத்தக்கது. அதற்கு சான்றுகள் ஏழ்களின் ஒப்புநோக்கள் காணப்படுகின்றன, சுத்திகளின் வாரை காட்டப்படுகிறது. இப்ப என்ன பண்ணணும்னாக்க, இதுக்கு எப்பவுமே சொல்றார், ஒரு பொருள் உணரணும்னாக்க அதுக்கு முன்னால ரெஃபரன்ஸ் யாரு? மீமாம்சைகள், சடங்கியல்ல. சடங்கியல்ல தான் ரொம்ப நெரடான கொஸ்டின், சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு இந்த யாகமா இது எப்படி பண்ணணும், இந்த வேதத்தில் அப்படி சொல்லிருக்கா, அந்த விதத்தில் அப்படி சொல்லிருக்கா, அது எப்படி பண்ணணும் அப்படின்னு தனித்தனியாக அவ பிரித்து 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 கொடுத்துருக்கா. ஆகவே இங்கேயும் அந்த பொருள் உணர்ச்சி அதில் அவள் எப்படி சொல்லியிருக்கா, அதை முன்னோடியாக வச்சுக்கிண்டு அதை விட்டு தான் பண்ணணும்னு பண்றான். அங்கங்களை கொண்டு அவர்கள் யாவற்றையும் மிஞ்சியதான கும்பித்தி உபாசனை செய்யத்தக்கது. அதற்கு சான்றாக வேள்வலின் ஒப்புநோக்கள் காணப்படுகின்றன, ஸ்ருதிகளிலும் இவ்வாறே காட்டப்பட்டுள்ளது. ஸ்ருதிகளிலும் இந்த மாதிரி தெரியுதே அப்படின்னு சொன்ன. இதற்கு ராமானுஜரும் விளக்கமும் கொள்கையும். இக்கருத்து தவறு. இது ஈரியலுக்கு வழிகாட்டுவதாக அமைந்திருக்கும் வேள்வியலில் பூர்வ மீமாம்சை யஜுர் அஷ்டகம் 2:5:5 தனக்கு பிள்ளை விருந்து அறிந்த ஒருவன் 12 பானை உடைவு சில்லுகளில் அவி உணவை ஹவிஸ் வேள்வியில் சேர்க்க வேண்டும். இவ்வேள்வி 8 வேள்வி 8 சில்லுகள் செய்யும் வேள்வியை போன்று இருத்தல் வேண்டும் என. அதாவது உதாரணம் இருக்கு. தினமுமே அந்தணர்லாம் பஞ்ச யக்கியம் பண்ணணும், அதில் நேர ஆகுதி பண்ற வைக்கவும் உண்டு. அந்த மாதிரி பட்டத்தை என்ன பண்ணோம்னாக்க, புதுசான பானை, அந்த பானைலாம் சாதம் வடிப்பா, அதை வடிச்சுட்டு அந்த பானையை உடைச்சிட்டு அந்த சில்லா இருக்கு இல்லையா, அந்த ஒரு சில்லை வச்சு ஆகுதியை சேர்த்துருவாங்க. இன்னைக்கு சேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப முக்கியமான அதை இந்த ஸ்தலத்தார் இருக்கா இல்லையா, அவளுக்கு பிரசாதம் தரிசியா பார்த்தீங்கன்னாக்க பானை உடசல்ல தான் தருவாள், இந்த சட்டி உடசல்ல தான் அந்த மாதிரி தரணும். அப்போ அந்த மாதிரி செய்யறது அவனுக்கு அக்னிக்கு புதுசாகும், மற்றதெல்லாம் தீட்டுக்கிட்டு படாததாகவும் இருக்கும். அப்போ ஒரு 12 சில்லு வச்சு செய்யற யாகமும் 8 சில்லு வச்சு செய்யற யாகம் மட்டும், இந்த ரெண்டையும் ஒரு ஒப்பு நோக்கி சொல்றா. அதான் தனக்கு பிள்ளை பிறந்ததை அறிந்த ஒருவன் 12 பானை உடைவு சில்லுகளில் அவி உணவை வேள்வியில் சேர்க்க வேண்டும். 12 சில்லுக்கு ஒரு 12 சுவாகா இருக்கு சொல்லி சேர்க்கணும் அப்படின்னு இருக்கு. இவ்வேள்வி 8 சில்லுகள் வச்சு செல்லும் வேள்வியை போல இருத்தல் வேண்டும். அதுக்காக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. 12 சில்லு செய்யறதுக்கு எப்படி இருக்கணும், 8 சில்லு செய்யறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி இருக்கணும், ஒரு ஒப்பு நோக்கு காமிச்சிருக்கணும். இப்போ டேரக்டா சொல்றது, நீ இது எப்படி இருக்குனாக்கா, நீ நீ அங்க இதுக்கு போவே இல்லையா, அது மாதிரி இதுக்கு போ அப்படின்னு விளக்கம் சொல்ற. சரி, நினைக்கலாம் இல்லையா, முன்னால காலேஜுக்கு போகாதவா, காலேஜ்னு எப்படி இருக்கும், பள்ளிக்கூடத்தில் எந்த விதத்தில் வேறுபாடாக இருக்கும்? ஒரு வேறுபாடு கிடையாது. எது பள்ளிக்கூடத்தில் படித்தோமோ அது கண்டினியூஷன் தான் காலேஜில் படிக்க போகிறோம். இது மாதிரி தான் அது இருக்கும். ஒரு விஷயம் அட்லீஸ்ட் பள்ளிக்கூடத்துலையாவது இப்போ குறைச்ச நம்பர் ஆஃப் பீப்புள் சொல்லிக் கொடுப்பா, காலேஜ் நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள் சொல்லிக் கொடுப்பா. இதுதான் வித்தியாசம். மற்றபடிக்கு வேறு வித்தியாசம் இருக்கிறது தெரியல. அந்த மாதிரி இப்போ இதனால என்ன ஆகும், இந்த வேள்வி என்ன ஆகும்னாக்க, அந்த வேள்வி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இங்கே இருக்க போகிறது அப்படின்னு ஒரு தெரிஞ்சதை அவளுக்கு காமிச்சு கொடுக்குறாரு. அதேபோல் அங்கங்கள் யாவற்றையும் கொண்ட கும்பித்தி, தலை, ஒளி உலகு, கண், சூரியன், காற்று, மூச்சு காற்று, உடல், ஆகாயம், உடலின் நீர் பகுதி, நீர், கால், நிலம் என உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே முழுமையான கும்பித்தியை உபாசிக்கப்பட வேண்டும். ஆகத்தை ஒரு போர்ஷனை மட்டும் பண்ணினா பிரயோஜனம் இல்லை. இது முன்னாலே சர்ச் பண்ணப்படுறது. ஞாபகம் வச்சுங்க. ஒருத்தன் குருட்ட போய் அதிகோ பிரம்மே பகதி, எனக்கு பிரம்மத்தை பற்றி சொல்லும் அப்படின்னா என்ன சொன்னார், ஒரு கேள்வி கேட்டார், நீ எதனால உயிர் வாழற அப்படின்னா, நான் சாப்பிட்றதுனால உயிர் வாழறேன். ஸோ அன்னம் பிரம்மேதி, இப்போ அன்னத்தை தான் பிரம்மம்னு சொன்னான், சாப்பாடு பிரம்மம்னு அதை நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அவன் சின்சியர் சிஷியன், குரு சொல்றதை அப்படியே செய்கிறவன். அதே மாதிரி பிரம்மத்தை அறியறத தனியாக ஆவலுடையவன். அவன் என்ன பண்ண, சொன்ன உடனே அன்னம்னு உபாசனை பண்ணிட்டு இருந்தான். ஆனால்
பார்த்தா எத்தனையோ பேர் வருஷக்கணக்காக சாப்பிடாம இருக்கா. அப்பக்ஷகா வாயு பக்ஷகான்னு இருக்கா. அவள் அப்பக்ஷகனா தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்றவா, காற்றை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்றவா இருக்கா. அப்போ ஆக மொத்தம் இது வந்து இறுதியாக இருக்க முடியாதுன்னு திருப்பி போய் கேட்டான். இப்போ குரு என்ன பண்ணார்? ஸோ அவன் கொஞ்சம் புத்தாலி ஆகிட்டான் முன்னைக்கு இப்போ அப்படின்னு அவன்கிட்ட போய் நீ எதனால உயிர் வாழறேன்னு கேட்க அவன் திருப்பி மூச்சு காட்டுன்னு சொன்னான். ஸோ அது மூச்சு காட்டு தான். அதே மாதிரி தான் போனான், அது உபாசனை பண்ணினான். ஆனால் எத்தனையோ பேர் மூச்சை என்ன அடக்கி வேலை செய்ய முடியுது. ஸோ பிரம்மத்துக்கு அடங்காது, மூச்சு அடங்குறதுங்கிறதுனால இது பிரம்மமாக இருக்க முடியாது. திருப்பி போய் சேர்ந்தான். போய் சேர்ந்த உடனே நீ எதனால் உயிர் வாழற? உயிர் வாழணும்னு நினைக்கிறேன். மனம் மனம் ஸோ மனத்தை உபயோகப்படுது. அப்புறம் பார்த்தா மனமும் ஒரு கட்டுக்கு வரமாட்டேங்கிறது, அது எங்கே கண்ணப்பன்னு தெரியறது அப்படின்ட்டு வந்து சேர்த்தார். அதுக்கு மேலே அடுத்ததா விஞ்ஞானம். விஞ்ஞானம்னாக்க அறியும் ஆவல். உனக்கு இந்த அறியும் ஆவல் ஏற்பட்டது இல்லையா? ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே பண்ணி அன்னம் பிரம்மம் இல்லை, பிராணன் பிரம்மம் இல்லை, மனம் பிரம்மம் இல்லை, விஞ்ஞானம் பிரம்மம் இல்லை, தெரிஞ்சுட்டே இல்லையா? அதுக்கு அடுத்தது உனக்கு அறியும் ஆவல் வந்துருக்கு இல்லையா? இதுக்கு மேம்பட்டது பிரம்மம், ஆனந்தம் பிரம்மம், இதுக்கெல்லாம் மேம்பட்டது பிரம்மம் அப்படின்னு படிப்படியாக கொண்டு போறார் இல்லையா? அது மாதிரி தான் இப்போ நான் வைஸ்வானரன் அப்படிங்கிறத உபாசனை பண்ற செய்ய பண்றேன்னாக்க அவனுடைய திருவடியை நான் நினச்சிக்கிறேன், திருக்கைகளை நான் நினச்சிக்கிறேன், தலை நான் நினச்சிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாத்தையும் முழுவா ஒரு உருவமா வச்சுக்கோ, அப்படி பண்ணிப்பாரு அப்படின்னு அவங்க அறிவுறுத்துறார். ஆக முழுமையான உபாசனை கைகூடணும்னாக்க முழுமையான ஒரு ஃபிகரை தான் மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றாரு. ஆகவே முழுமையான கும்பித்தியை உபாசிக்கப்பட வேண்டும். மேலும் தனித்தனியாக உபாசிக்கும் அந்தணர்கள் இது உபதேசித்த அரசன் வாழ்த்தினாலும் அவற்றின் தொகுப்பை அறியாவிடில் ஒரு துன்பமடைவார்னு கூறினார். ஒரு போர்ஷனை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அஃப்கோர்ஸ் வந்து கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் ஒன்று தனித்தனியாக டாக்டர் வந்துட்டா. ஒருத்தர் நோஸுக்கு மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணால் ஒருத்தர் வலது மூக்கு போட்டிருக்க, இடது மூக்கு போட்டு அப்படிங்கிறது வந்துடுது. ஆனால் இப்போ ஒருத்தருக்கு வந்து அவர் வந்து ஆர்த்தோபெடிக் மட்டும்தான் பார்க்குறான்னு சொல்லி அவர் இந்த எலும்பை பற்றி மட்டும் தான் கவலைப்படுவார். அவனுக்கு ஹீமோகுளோபின் இருக்கு, ஹார்ட்டாக இருக்கே, அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அவனுக்கு போயிட. இப்போ ஒரு மனுஷன் முழுக்க இருக்கணும்னாக்க அவனுக்கு எல்லாம் இதாகட்டும், நியூரோவாகட்டும், ஆர்த்தோவாகட்டும், ஹீமோவாகட்டும், அப்படிலாம் எல்லாம் சேர்ந்தா தானே முழுமையாக இருக்கும். இல்லைன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் மட்டும் இருந்ததுனாக்க அது மட்டும் தான் நல்லா இருக்கும், மற்ற நல்லா இருக்காது. பிரம்மங்கிறது ஒரு முழுமையான பொருள். முழுமையான பொருளை முழுமையாக உபாசித்தா தான் பலன் கிடைக்கும். அதனால தான் என்ன பண்ணுறேன்னாக்க எல்லாத்தையும் சேர்த்து அவள் சொல்லி கேட்டுக்கோ, ரைட் அதுவும் ரைட் தான், இதுவும் ரைட் தான், இதுவும் ரைட் தான், எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா யூ கிவ் எ பிக்சர். அந்த பிக்சர் கொடுத்துங்க. பூம வித்யாவில் அறப்பெரிய தன்மை களத்தில் முழுமையானது எதுவோ அதுவே உபாசிக்கத்தக்கது என்று முன்பே நிறுவப்பட்டுள்ளது. பூம வித்யான்னு சொன்ன வித்யா நாரதர் போய் சனத்குமார்கிட்ட கேட்கிறார், நான் அது தெரிஞ்சிருக்கேன், இது தெரிஞ்சிருக்கேன், இது தெரிஞ்சிருக்கேன், ஆனால் ஆத்மாவை பற்றி தெரியல அப்படின்னா. அவர் வரிசையா உனக்கு என்னெல்லாம் தெரியும்னு ஆரம்பிச்சு ஒன்று ஒன்றா கேட்டுட்டே வந்தார். அதோட இது பெருசு, அதோட இது பெருசு, அதோட இது பெருசு சொல்லி கடைசியில் என்ன பண்ணாக்க ஆத்மா இது எல்லாத்தோட பெருசு. இதை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவள் வந்து அதிவாதி ஆகிறான். அதிவாதினாக்க நன்கு தெரிஞ்சவன், வாதத்திலே சிறந்தவனாகிறான். இதை பார்த்த சிஷ்யனுடைய ஆவல் ரொம்ப இதாக இருந்தது. அதுக்கு மேலே ஒன்று சொன்னார், இந்த இதுக்கு மேலே இந்த அதிவாதியாக இருக்கிறதுக்கு மேலே இன்னொன்று ஒன்று இருக்கு, அதுதான் சத்தியங்கிற தெய்வம், என்னைக்கு நிலைக்கக்கூடியது. நீ வந்து அது தெரிஞ்சுக்கோ, இந்த ஆத்மாவுக்கும் பெரியதானது சத்தியம் இருக்கிற பரமாத்மா. நீ அதை தெரிஞ்சினேன்னாக்க சத்தியவாதி ஆகிடுவேன் அப்படின்றார். உடனே நாரதர் கேட்டார், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் சத்தியவாதியாக ஆகணும்னு. அந்த மாதிரி இப்படி சின்ன கிராஸ் ரூட்லேருந்து ஆரம்பிச்சுட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியில் என்ன பண்ணோம்னாக்க ஒரு முழுமையை அடையணும். இந்த முழுமையை அடையிறது தான் நம்ம நோக்கம். பிரம்மங்கிறது எல்லாத்தையும் சேர்ந்த முழுமை தானே, அதுக்காகத்தான் பண்ண சொல்றாங்க. ஆகவே கும்பித்தியை பகுதிகளாக உபாசிப்பதால் நற்பலன்கள் கிட்டுவது போல் தீமைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஒன்று மட்டும் பண்ணினோம்னாக்க அதை இந்த ஒரு கதை கட்டி நினைக்கிறேன். 4 பிரதேசம் இருந்தாங்க. அவள் வந்து ஒரு பெரிய பஞ்சு கோடவுனை இன்ஹெரிட் பண்ணிட்டாங்க அப்பாட்ட இருந்து.
அதை நல்லா பாதுகாத்து இருந்தாங்க எல்லாரும் ஒத்துமையா. அதுல ஒத்தனை பண்ணி ஒரு பூனை வளர்த்துட்டு இருந்தேன். இந்த பூனை மேல ரொம்ப அன்பா வச்சிருந்தேன். அப்போ மற்ற பேர் எல்லாருமே அதுவும் அவளும் அந்த பூனை மேல ஆசைப்பட்டான். ஆனா எப்படி ஒரு பூனை 4 பேருக்கு இருக்குன்னா ஒருத்தர் ஒவ்வொரு காலுக்கு இன்சஸ்ட் பண்ணி அந்த காலை கவனிச்சுட்டு இருந்தான். அப்போ ஒரு கால் அடிபட்டு அடிபட்ட உடனே அந்த காலுக்கு உயிர் அதுல வந்து ஒரு எண்ணெய் பட்டின ஒரு துணியை சுத்தி வச்சுதாரு காயம் ஆடுறதுக்காக. இப்படி இருக்கச்சே ஒரு நாளைக்கு அந்த பூனைக்கு அந்த எண்ணெய் சுத்தி இந்த காலில் எங்கேயோ தீ பொறி போட்டு பிடிச்சு கொடுத்து அது மிரண்டு போய் இந்த பஞ்சு குடவுல ஓட எல்லா பஞ்சு எரிஞ்சு போடுச்சு. இப்போ என்ன பண்ணான்னாக்க மற்ற 3 பேர் சேர்ந்துட்டு அந்த பூனையோட காலில் பஞ்சு இருந்தது, எண்ணெய் இருந்தது இல்லையா, அதனால்தான் எரிஞ்சுது. ஆகவே அவன் தான் அதுக்கு பொறுப்பு, அவன் நஷ்டீடு தரணும் அப்படின்னு கோர்ட்டில் வழக்கு சொல்லிச்சான். எல்லாம் போய் சேர்ந்தாங்க. வழக்கை விசாரிக்கச்ச அவன் கேட்டான், ஆமாம் எல்லாம் எல்லாத்தையும் ஒத்துட்டான். ஒத்துட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பூனை எப்படி ஓடித்துனாக்க இப்படி பாஞ்சு ஓடித்தது. அப்போ ஜட்ஜி கேட்டார், எப்போ வந்து பூனை காலில் தீ பிடிச்சதோ அப்போ அந்த பூனையானது ஒரே இடத்துல இருந்திருந்தாக்க இந்த பஞ்சு எரிஞ்சிருக்காது இல்லையா? ஆமா, எரிஞ்சிருக்காது. இப்போ அது அங்க பூரா ஓடுறதுக்கு எது உதவி பண்ணுச்சு? மற்ற 3 கால் தானே. ஆக தீ பிடிச்சதுனால ஒரு நஷ்டம் இல்லை, அது ஓடுறதுக்கு உதவி பண்ணது இல்லையா? ஓடச்சே காத்து வந்து இல்லையா, ஜாஸ்தியாச்சு இல்லையா? அதனால நீங்க மற்ற 3 பேர் சேர்த்து அவனுக்கு நஷ்டம் எடுத்தான்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு போர்ஷனா ஒன்று நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க அந்த நம்முடைய கன்செப்ஷன் ஃபுல்லாக இருக்காது. அது எல்லாம் சேர்க்கணும், ஒன்றா சேர்த்துலேயே வந்து கடைசியில் அறைய வெட்டி ஃபைனல் ரிசல்ட். இந்த ஜிக்ஸா பசங்க கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? ஒரு பெரிய சித்திரத்தை போட்டு அதை துண்டாக்கி என்ன அப்புறம் கலக்கி கொடுத்துருவாங்க. நம்ம அது எல்லாத்தையும் பார்த்து எடுத்து ஒட்ட வச்சு கடைசியில் அந்த பிக்சர் என்ன அப்படின்னு கொண்டு வரணும். அந்த மாதிரி பிரம்மத்தை பற்றி நம்ம அறியணும்னாக்க ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் வாங்கிக்கணும், அதில் எதுவுமே டிஸ்கார்ட் பண்ணக்கூடாது, எல்லாம் சேர்ந்தா தான் ஆகும். அதை வாங்கி அதை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சா தான் அது கரெக்டாக வரும். அதுதான் சொல்றது. ஆகவே கும்பித்தியை பகுதிகளாக உபாசித்தலால் நற்பலன் கிட்டுவது போல் தீமைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே அதை முழுமையான மனிதனாக உருவகப்படுத்தி உபாசித்தலே பலன் தரும் என நிறுவப்படுகிறது. புரியுதா? டவுட்? வெற்றி? புரியுது சுவாமி. ஏற்கனவே நம்ம வைஸ்வானர் அக்னி படிச்சோம் இல்லையா? அதுல அந்த அதிகரணத்துல வந்து பரமாத்மாவை உபாசகன் தன்னுடைய அங்கங்களாகவே நினைத்து உபாசிக்க வேண்டும் பல இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. வைஸ்வானர் அக்னி என்பது பரமாத்மாவே. அது வந்து அவன் வந்து வயிற்றுல உள்ள ஒரு சாதாரண உணவை செரிக்கக்கூடிய ஒரு அக்னியா நினைக்க கூடாது, அது பரமாத்மாவா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகரணத்துல படிச்சோம். ஆமா, இங்க சொல்றது வந்து அந்த வைஸ்வானர் அக்னியோட பல பகுதிகளா எடுத்து அவங்க பாக்குறாங்க. அது மாதிரி கூடாது, கன்சாலிடேட்டடா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதாவது வைஸ்வானராகினிய பரமாத்மாவை நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னாக்க ஒருத்தர் என்ன பண்ணாங்க, வைஸ்வானராகி தான் எனக்கு தலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி இல்லை, தலையும் அதுதான், உடம்பு அவன் தான், கை காலில் வந்தான் அப்படின்னு நினைச்சுக்கணும். இந்த மாதிரி ஒருத்தரும் ஒவ்வொரு போர்ஷன் எடுத்தனா இல்லையா? வைஸ்வானராகினிக்கு நீர் தான் வைஸ்வானராகினி, நிலம் தான் வைஸ்வானராகினின்னு சொன்னாங்க. பஞ்சபூதங்களும் சொன்னாலும் இந்த பஞ்சபூதங்களும் பரமாத்மா தான். ஆனா அது மட்டும் இல்லை, இந்த முன்னாடி வந்து பார்த்தோம் இல்லையா, நேத்தின்னு சொன்னான் இல்லையா? புத்தன் பிரம்மத்தை பத்தி கேட்கறச்ச அவன் போய் குருட்ட போய் கேட்டான், இந்த வாயு இருக்க இதுதான் பிரம்மமா அப்படின்னா, நேத்தி அது இல்லை, நான் இத்தி இவ்வாறு அல்ல. தண்ணீர் தான் பிரம்மமா இவ்வாறு அல்ல. இப்படி அது சிகப்பா இருக்குமா, நான் இத்தி இவ்வாறு அல்ல. இதை வச்சு அத்விதீயம் சொன்னாக்க பிரம்மம் எதுவுமே இல்லை. ஏன்னா இவங்க கேட்டாலும் ஒன்று ஒரு குணங்கள்லாம் இல்லை அப்படின்னா. இப்போ நான் இத்தினாக்க நான் என்ன கேட்குறேன், கால்குலேட்டருங்கிறது கம்ப்யூட்டருங்கிறது கால்குலேட்டர் மாதிரி தானா அப்படின்னாக்க இல்லை அப்படின்னு. என்ன இல்லை? கம்ப்யூட்டர் கால்குலேட்டருக்கும் ஒரே வித்தியாசம் ஒத்துமை இருக்கு. இதுவும் கால்குலேஷன் பண்ணுறது, அதுவும் கால்குலேஷன் பண்ணுறது. ஆனால்
கால்குலேட்டரை விட கம்ப்யூட்டர் திறமைகள் ஜாஸ்தி. அப்போ என்ன அர்த்தம்? கம்ப்யூட்டர் தான் கால்குலேட்டர்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். உண்டுன்னு சொல்ல முடியுமோ? முடியாது. அது மாதிரி இந்த வாயு தான் பிரம்மமானாக்கா இல்லை. வாயுவும் பிரம்மம். தண்ணீர் தான் பிரம்மா, தண்ணீரும் பிரம்மம், இப்படிதான் சொல்ல முடியுமே தவிர்த்து வாயுவே பிரம்மனாக்க வாயு மட்டும்தான் பிரம்மன் ஆகிடும், மற்றதான் பிரம்மம் இல்லைன்னு ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு முழுமையான ஒன்று தான், போர்ஷனாக இல்லாமல் முழுமையான ஒன்று தான் பிரம்மம். அப்படிங்கிற மாதிரி வைஸ்வானராகினி பண்றச்சு இதே தான். வைஸ்வான இது பண்றச்சையும் அவனுக்கு ஒரு கான்செப்ட் வரணுங்கிறதுக்காக நீங்க பிரம்மம் எங்கேயோ தள்ளி நினச்சிக்காதே, உன் மயத்துக்குள்ளே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, நான் அதை உபாசனை பண்ணுறேன். இப்போ நான் பிரம்மத்தை மனக்கண் நாள் நிறுத்திக்கிறேன். அப்போ மனக்கண் நிறுத்தினாக்க எனக்கு நார்மலாக தெரியுது யாரு? மனுஷன் தெரியுறான், இந்த பஞ்சபூதங்கள் தெரியுது. அப்போ இந்த காற்று தான் வைஸ்வானராகினி அப்படின்னு நான் நினச்சேன் சொல்கிறேன். ஆர் காற்று தான் வைஸ்வானராகினி, அதுதான் பிரம்மம் அப்படின்னாக்க இல்லை, அது மட்டும் இல்லை, எல்லாம் சேர்த்து. ஆக மொத்தம் உபாசனம் பண்ணுறச்சே நம்ம எல்லாமே பிரம்மம் தான், சர்வம் கல்விதம் பிரம்மன் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி எல்லாமே பிரம்மம் தான்ங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கண்டு அதை ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர்த்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உபாசிக்க கூடாது அப்படிங்கிறத இது தேர்ந்த கருத்து. ஆனா நம்ம கான்சென்ட்ரேஷனுக்காக இப்போ ஒரு இதயத்துல ஒரு அக்னி ஒரு கட்டை விரல் அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்காக பண்ணோம். ஆமா. ஆனா பண்புகளா பார்க்கும்போது எல்லா பண்புகளையும் அதுக்கு பொருத்திக்கணும். அதுதான் சொல்றச்சு ராமானு சொல்றச்சு அகில ஹேய பிரத்யநீக கல்யாணிகத்தான ஸ்வேதர சமஸ்து வஸ்து விலக்ஷணானந்த அப்படின்னு சொல்றார். நம்ம ஒரு பொருளை பார்க்கறச்சு நமக்கு என்ன தெரியுது? ஏன்னா நம்ம பூமியில இருந்துட்டு எல்லா பொருளையும் பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு பொருளுக்கும் அவருடைய ஏற்றம் பற்றம், நன்மை தீமை எல்லாம் தெரியுது. அப்போ நன்மை தீமை தெரியச்சு என்னன்னாக்க நன்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தீமையும் தெரிஞ்சுக்கிட்டுனாக்க சில சமயம் தீமை ஜாஸ்தியாக போகும்போது தோணித்துனாக்க இந்த பொருள் நல்ல குணம் விட்டு போயிடும். அப்படி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த நன்மையும் அவன் தான், தீமையும் அவன் தான் அப்படிங்கிற எண்ணம் வரணும்னாக்க உலகத்துல இருக்கிற தீமையும் அவன்கிட்ட கிடையாது. அகில ஹேய பிரத்யநீக கல்யாணிகத்தான உலகத்துல என்னெல்லாம் தீமையும் இருக்கோ அது எல்லாத்தையும் யோசிச்சுவிடும். வேற ஒன்றும் வேண்டாம் சுவாமி, நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன், போகிறேன், கோயிலில் போகிறேன், பெருமாள் ஏழை பண்ணுறேன், அர்ச்சகம் பண்ணுறேன், கோவிலை பெருகி சுத்தப்படுத்துகிறேன், எல்லாம் கைங்கரியம் தான், வாஸ்தவம் தான். நான் எது பண்ணினாலும் எனக்கு விருப்பம் அது பண்ணினாலும் கூட என்ன ஆகுதுன்னாக்க எனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா? பெருமாளுக்கு சதா சர்வதா காலமும் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பசிக்கிறது, தூக்கம் வருது. ஒரு கோவிலாக இருந்தாக்க அதுக்கு மூட வேண்டிய திறக்க வேண்டிய இடங்கள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்படிலாம் இல்லாமல் கண்டினியூஸாக வித்தவுட் பிரேக் பண்ணோம்னாக்க எங்கே பண்ணணும்? இங்கே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? தற்கருக்கு நியாயம் பார்த்தோம் பாருங்க. இங்கே கைங்கரியம் பண்ணிங்கனாக்கா அங்கே போய் முடியுங்கன்ட்டு இங்கே கைங்கரியம் பண்ணி பழகு. அங்கே போனாக்க பசி, தூக்கம், தாகம் எதுவுமே கிடையாது, கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ அதை தானே விரும்புவோம் நம்ம. அந்த மாதிரி பண்ணுறச்சே அதை ஒரு முழுமையாக எடுத்துக்கணுமே தவிர்த்து ஒரு போர்ஷன் இதை மட்டும் நான் பண்ணுவேன், அதை மட்டும் நான் பண்ணுவேன், கைங்கரியத்துலையும் ஒரு போர்ஷன் பண்ணுறதுன்னு எடுத்துக்கிட்டேன். எந்த கைங்கரியம் கொடுத்தாலும் சரி, கோயிலில் கைங்கரியம் வந்து ஒரு 10 வாலண்டியர்ஸ் வந்து கழிச்சுடுவோம். அவள் அன்னன்னைக்கு ஒருத்தர் பிரித்து விடுறான், நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு, இதை பண்ணு பிரித்து விடுறான்னு சொல்லுவோம். அதில் யாரோ ஒருத்தர் அர்ச்சகம் பண்ணுறானாக்க அவர் ரொம்ப பெரிய மனுஷன், என்ன தெரிஞ்சவன் ஒருத்தமா இல்லை இன்னொருத்தர் கோவில் வாசலை காப்பாற்றி கோவில் வாசலை உட்காந்து காப்பாடலாம் இருந்துட்டுனாக்க அவன் தாழ்ந்தவன் நிறுத்தமா? இல்லை, பெருமாளுக்கு பண்ணக்கூடிய எந்த ஒரு கைங்கரியமாக இருந்தாலும் அவன் அது சமமாக தான் எடுத்துக்கிறானே தவிர்த்து அதில் வேறுபாடு பார்க்கறது இல்லை. அதுபோல இந்த எல்லா கைங்கர்களும் சேர்ந்து தான் அவனுக்கு ஆறுது. அவன் என்ன செய்வான்? யாரு சப்போஸ் ஒருத்தர் வாயில் காப்பாளராக இருந்து கழிச்சுக்கோ, நான் மட்டும் இங்கே வாயில் காப்பாளர் இல்லைன்னாக்க என்ன ஆகும்? இந்த கோயில்கள் திருடர்கள் எல்லாம் நாய் பூந்துடலாம், நான் பண்ணுறேன் இல்லையா? இப்போ கோயில் புனிதம் கெடாமல் இருக்கு இல்லையா, நான் தானே பார்த்துக்கிறேன், அப்படியே அவர் பெருமிதப்படலாம், நோ டவுட்னுட்டு. ஆனால் அவர் தான் கோயில் காப்பாளர் ஆயிடுமா? ஆகாதே. அந்த மாதிரி ஒருத்தர் எடுத்துனாக்க அவருடைய எல்லா கூட்டு முயற்சியினால்தான் அந்த கோயில் நல்லா இருக்கு. அதுபோல நம்ம பகவானுடைய ஒவ்வொரு அங்கங்களும் எடுத்தினாலும் எல்லா அங்கங்களும் சேர்த்து தான் பகவான் ஆறுது. ஆகவே அவனை முழுமையாக உபாசிக்க வேண்டும்.
போர்ஷனாக உபாசிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். புரியுதா? ஆனா போஷணம் உபாசிச்சா அதுக்கான பலன் தனியா உண்டு அப்படின்றாரு. தனியா உண்டு. ஆமா, நிச்சயமா நம்ம சொல்றோம் ஐயா, ஒரு வாயில் காப்பான் இல்லாம கோவில் நடக்காது. வேண்டுதான் வேண்டியதான் வேண்டியிருக்கு. ஏன்னா அர்ச்சகன் கோவில்கிட்ட பெருமாள் கிட்ட இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வாசல் யார் வரான்னு தெரியாது. அதை பார்த்துக்கிறதுக்கு தான் வேணும். இல்லைன்னா அவன் தன் தொழிலை ஒழுங்கா பண்ண முடியாது. நம்ம இப்ப 4 பிரிவு சொன்னோம் இல்லையா, ஜாதி பிரிவு. ஒன்னொன்னு அது கடமை செஞ்சா தானே எல்லாம் அந்த சமூகம் அசோகர் ஒன்னா இருக்கும், நல்லா இருக்கும். அது இல்லைன்னாக்க அது ஸ்டார்ட் ஆகிடுது இல்லையா. ஒரு அறிவாளர்கள் வேண்டும், பாதுகாப்பாளர்கள் வேண்டும், செல்வம் வேணும், எல்லாம் பண்றது. அப்புறம் இதெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வேணுமே. இந்த 4 சேர்ந்து இருந்தா தானே முடியும். நீங்க உட்டோப்பியான்னு ஒரு புக் படிச்சிருக்கீங்களா வெற்றி? இல்ல சுவாமி. முடிஞ்சுன்னா படிச்சு பாருங்க, சின்ன புக் தான். உட்டோப்பியான்னு தாமஸ் மூர் அப்படிங்கிற எழுதினது. அவங்க ஒரு கற்பனை எழுதியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. அதுல உட்டோப்பியன் சொசைட்டின்னு ஒரு ஃபார்ம் பண்றாரு. அறிவாளிகள் சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு குரூப். இவா நாட்டின் நன்மையை நோக்கி இதுக்காக எல்லாம் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். இன்னொரு குரூப்பு நாட்டை காப்பாத்திட்டே இருக்கணும், நாட்டுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கணும். இன்னொரு குரூப்பு இவளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஷார்ப்பா இருப்பான்னு சொல்ல முடியாது. ஏன், ஒரு தாய் வயத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி ஷார்ப்பா இருக்குன்னு சொல்றதா முடியல இல்லையா? அப்போ அவளுக்கும் பங்கு வேணும். இப்போ என்னால் நன்னா கணக்கு போட முடியலன்னாக்க அவனை தூக்கிச்சே கண்டம் பண்ணக்கூடாது. உனக்கு வேலை இருப்பார், நீ இங்க இருந்து ஒத்த வராம பாதுகாத்துக்கோ நீ அப்படின்னு சொல்ற. அவனுக்கு he feels that thing, ரெஸ்பான்சிபிலிட்டி இதுன்னு தெரியணும். அந்த மாதிரி இந்த 4 வகையும் அவாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி புரிஞ்சுக்கிண்டு அதுக்கேற்ற மாதிரி போல சொசைட்டிக்கு தொண்டு பண்ணணும். நமக்கு தலை முக்கியம்தான், ஆனா கால் இல்லைன்னா நடக்க முடியுமா? நான் தான் உயரத்தில் இருக்கேன் அப்படின்னு தலை பெருசு விழுட்டு இருந்தாக்க பிரயோஜனம் தான் ஒன்றும், தலை வீணா போயிடும், அவ்வளவுதான். ஆக உடம்புக்கு எப்படி உடம்புல ஒவ்வொரு பகுதியும் நமக்கு தேவையா இருக்கோ, முக்கியமா இருக்கோ, அதே மாதிரி தான் சமூகத்துல ஒவ்வொரு பர்சனும் தேவையுள்ளவர். ஆனா எல்லாருக்குமே சமூகம்ங்கிற நினைப்பு இருக்குமே தவிர்த்து நான்கிற நவுந்துன்னா இப்ப கிட்ட போகும். அதுதான் பிரச்சனை. நம்ம நகம் இருக்கு, கட் பண்றோம், கட் பண்ணி ஆயிடுச்சு. ஆனா அதே நகைகள்ல ஏதாவது குத்திடுச்சுனாக்க மற்ற எல்லாத்துக்கும் அதிகமா வலிக்கும். அத்தனை நாளைக்கு நம்ம அந்த நகத்தோட பெருமை தெரியாது. இந்த மாதிரி சின்ன பட்டு விட்டுனாக்க அப்புறம் ஏதோ ஒரு இடத்த ஒரு பொருளை பிடிக்க செய்யும், இது பண்ணுறது அதை பார்த்து தெரியும். ஆஹா சே, எது வேணா வரலாம், அந்த நகைச்சத்து வரக்கூடாது, நகைத்துக்குள்ள கூடாது நமக்கு தோணும். எந்த ஒரு வியாதி வந்தாலும் அந்த வியாதி தான் பெருசாக தோணும் நமக்கு. ஏன்னா அது இல்லாமல் வந்திருக்கும். அது மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஹோல், அதுலேருந்து ஆரம்பிச்சு ஒன்றுன்னா போகணும். இது அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் சோ மெனி செல்ஸ், ஈச் செல் பிளேஸ் இட்ஸ் ஓன் பார்ட். அதில் ஏதாவது உள்ள குளார் இருந்தாலும் பாடி குளார் வரத்தான் வரும். அதான் நோக்கம். தெரியுதா? புரியுது சாமி. இப்போ வித்தியைகளும் அப்படித்தானே, ஒவ்வொரு வித்தியைகளும் ஒவ்வொன்றும் சொல்லுது. ஆமா. அப்போ அந்த வித்தியைகள்ல படிக்கும்போது அங்கேயும் கன்சல்டேட்டா பார்க்கணுன்ற மாதிரி சொல்லணும் இல்லையா? ஒரு இதுல கான்சன்ட்ரேஷனுக்காக சொல்றது. இப்போ அறிவு வச்சுட்டீங்கன்னாக்க மேத்தமெட்டிக்ஸும் அறிவு தான், பிசிக்ஸும் அறிவு தான், கெமிஸ்ட்ரி அறிவு தான். உடனே எல்லாத்தையும் மேத்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் படிக்கணும் முடியாத காரியம். அவன் கான்சென்ட்ரேட் பண்றான். அவன் ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷனும் உலகத்தை ஹெல்ப் பண்றதா இல்லையா? இன்னைக்கு மேத்தமெட்டிஷியன்ஸ் கொடுத்ததும் இதா இருந்து, பிசிஷியன் கொடுத்ததும் இதா இருக்கு, உணர்வு வருது இல்லையா? அந்த மாதிரி நமக்கு தனியா பிசிக்ஸ்னா பிசிக்ஸ் மட்டும் தான் தெரியும், மற்றெல்லாம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவளுடைய நாலேஜ் ஆனது இந்த முழுமையான சமுதாயத்தை உறுதிப்படுத்துறதுக்கு, உயர்த்துறதுக்காக இருக்கா இல்லையா? அதை அப்படி எடுத்துக்கணும். பட் கான்சன்ட்ரேஷன் ஆகும். அவர் பிசிக்ஸ்ல மேலே 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 போயிட்டு இருந்தால் தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவர் எல்லாத்தையும் படிக்கிறனாக்க இதுக்கு வாழ்நாள் காணுமா? காணது இல்லையா? அதுக்காக வித்தியை தனித்தனியாக வச்சிருக்கு. ஒவ்வொரு வித்தியையும் இப்போ பத்தி கொடு, இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணு, அதுதான் பிரம்ம. புரியுது சுவாமி, நன்றி. வேற உங்களுக்கு பிரேமதா புரியுறதெல்லாம்? புரியுது சுவாமி, புரியுது சுவாமி. பட் ஒரே ஒண்ணு சுவாமி,
நம்ம வந்து ஒரு இடத்துல சொல்றோம் பிரம்மத்தை முழுமையா உணரவும் முடியாதுன்ட்டு. ஆமா அதான் நமக்கு என்னதுன்னா அது எல்லாமே சேர்ந்ததுங்கிற ஒரு பிரஜையை மட்டுமே அதுதான் அப்படி எடுத்துக்கணும் இல்லையா? ஆமா, அதான் சிம்பிள்டிங்க. சர்வம் கல்விதம் பிரம்ம. நம்ம என்ன பண்றோம், சே இது செருப்புங்கிறோம். இந்த செருப்பு இல்லாம கால் நடக்குமா? எவ்வளவு குத்தும். அதுவும் உயர்வு தான். நம்ம அழகா இதுக்கு ஹேர் ஆயிலாம் வாங்கி முடிய நல்லா அழகை பற்றி எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். நமக்கு இதுதான் அழகு காட்டுறது. அதே கீழே விழுந்துனாக்க தலையின் இழிந்த மேலனையர் மாந்தர்க்கும் நிலையின் இழிந்த கடைன்னு ஆயிடுறது. அது மாதிரி நம்ம இதுல இது ஒண்ணு வசதி, இது ஒண்ணு தாழ்த்தி அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே இதா இருக்கு. அதே எல்லாமே பிரம்மம்னு பார்த்தோம்னாக்க நமக்கு ஒரு பொருள் மேல வெறுப்போ விருப்போ வராது. அதுதான் நம்ம அல்டிமேட் எய்ம் என்னன்னாக்க அதை நோக்கி தான் போறோம். காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருட்கள் ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே காய்வதன்கண் குற்றகுணம் தோன்றாததாகும் மூப்பதன்கண் குற்றமும் தோன்றா கெடும். ஆங்கிலேயர் பாட்டு பார்த்து படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பொருள் பிடிக்கிறதுனாக்க அதுல குழா இருந்தா தெரியாது. நமக்கு ஒன்று பிடிக்கலனாக்க நல்லதுதான் நம்ம கண்டு கலப்படாது. அப்படி இல்லாம நம்ம நடுநிலையாவது பார்க்கணும். பார்க்கறது என்ன பண்றோம்னாக்க எல்லாம் அவங்களுடைய அந்த இதாவில் தூண் பார்க்குறேன்னா இந்த தூணும் பிரம்மத்தினுடைய பகுதி. தூணை தூணா பார்க்காம பிரம்மத்துடைய பகுதின்னு பார்க்கணும். அந்த மேல ரூஃபும் அதுவும் பிரம்மத்தினுடைய பகுதி, கிழக்க தரை அதுவும் பிரம்மத்தினுடைய பகுதி. எப்படி நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னாக்க எல்லாத்தையும் பிரம்மன் தான் தெரியுமே தவிர்த்து மொத்தம் தெரியாது எனக்கு. ஆக அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு கொண்டு போத்தான் அப்ப அதை பார்க்க இது பிரம்மம் அப்படிங்கிற எண்ணம் நான் மனசுல ஊறித்தானாக்க நான் யாருன்னா இன்சிக்னிஃபிகண்டா போயிடுவேன். நான் ஒண்ணும் இல்லைங்கிற அளவுக்கு போயிடும். பிரம்மா பெருசுன்னு போயிடுறது இல்லையா? அப்போ நமக்கு இருக்க அகங்காரம் இருக்கு, அகங்காரம் போயிடுறது. வைஷ்ணவத்துடைய ஜெஸ்டே தான் அகங்காரமாகிற ஆர்ப்பை துடைத்தால் ஆத்மாவுக்கு அழியாத பேர் அடியான் என்றதே. அதனாலதான் வைஷ்ணவர்கள் ஒருத்தரை பார்த்தா அடியேன் அடியேன்னு சொல்லிக்குவா. அவள் எவ்வளவு தாழ்ந்தவளா இருந்தாலும் கவலைப்பட மாட்டான். இந்த லோகத்துல ஸ்டேட்டஸ்லயோ இல்லை வேற படிப்புலையோ இதுலயோ இருந்தாக்க அதுலயோ கேட்க அடியேன்னு தான் சொல்லணும். அப்ப என்ன அர்த்தம்னாக்க நான் தாழ்ந்தவன், என்னை விட தாழ்ந்த யாரும் கிடையாதுன்னு எண்ணம் நமக்கு வந்திருந்ததுனாக்க நமக்கு அகங்காரம் வராது. நான் அகண்டுபட்டேன் அப்படிங்கிற எண்ணம் வராது. அதுதான் நோக்கமே. அப்புறம் வேற முன்னாடி கூட அனைத்துள்ள முறைவோன் கலர்னு அந்தர்யாதி கரணம் ஒண்ணு வந்தது. ஆமா, கொஞ்சம் முன்னாடிதான் இதுல அந்தர்யாதி கரணம் வந்தது. இதே மாதிரி இதே மாதிரியே ஒண்ணுன்னா பிராணனும் அவன் தான், ஐந்து எல்லா பொறிகளும் அவன் தான் அப்படின்னு ஒண்ணு வந்தது. அப்புறம் எல்லா வித்தையும் வந்தது, வித்தைகள் எல்லாம் ஒண்ணா வந்தது. அப்புறம் ஆத்ம வித்தைன்னு சொல்லி அதோ இந்த பிரம்ம வித்தை, ஆத்ம வித்தை இல்ல பிரம்ம வித்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா அது கொண்டு வந்து முடிச்சது. அதனால அவனுக்கு முடிய நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க. நீ எப்படி வேணா போப்ப, ஆனா ஃபைனலா இது தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு துறையிலையும் ஈடுபடுத்தி அல்லது கொண்டு வெவ்வேறு ஆங்கிலையும் ஒவ்வொரு படித்தது எல்லாமே முன்னால் நம்ம முதல் 2 சாப்டர் எல்லாம் படிச்சோம். ஓரளவு திருப்பி அதான் ரிஃபைன்மெண்ட்டே வரும். நம்ம அது என்னன்னாக்க அதுல சந்தேகங்கள் வரலாம். நமக்கே நம்ம சில செய்வோம், இது சரிதானா, தப்பா பண்ணிட்டோம் இருக்கேன் அப்படிங்கிற நமக்கு வருது இல்லையா? அந்த மாதிரி எண்ணத்தை எழுப்பிக்கின்ற மனசுல அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறது அது இல்லை. அதனால நமக்கு மேல 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 போக நம்முடைய ஸ்டடி ரொம்ப ரிஃபைன் ஆகிட்டே போகுது. சின்ன இதுல படித்தோம், ப்ராப்ளி 10th மட்டும் லைட் டிராவல்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் படித்தோம். ஆனால் மேலே காலேஜ் போய் படித்தோம்னு வச்சுக்கோங்க, லைட் டிராவல்ஸ் வேவ்ஸ்னு வரும். ஓகே, இது பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்கும். இல்லை அப்படி படிச்சுமே இப்போ இப்படி படிச்சுன்னு அப்புறம் தான் தெரியும் அது எப்படி. ஆமாம், இட் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன், எஸ் இட்ஸ் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன், இட் டிராவல்ஸ் இன் வேவ்ஸ், இட் டிராவல்ஸ் இன் வேவ்ஸ் அப்படிங்க தெரியும். இவ்வளோலாம் நம்ம பூமி இருக்கே, நம்ம நிற்கிறோமே இப்போ, இந்த பூமி தட்டையா உருண்டையா, எல்லாம் சொல்லணும் உருண்டைன்னு விட்டோம். ஆனா நம்ம எல்லா ஹைட் என்ன பண்றோம், நம்ம நிக்கிற பூமியிலிருந்து இது எடுக்கிறோம். இதே இது ஸ்பெரிக்கலா இருந்ததுனாக்க எல்லாரும் ஒன்றா இருக்க முடியாது. ஆனால் வரம்புகளுக்கு உட்பட்டு இது தட்டை தான். இந்த வரம்பு மீறினால் அது உருண்டை தான். இந்த ரெண்டும் இடத்துல இருக்கு. அதாவது இருக்க முடியாத 2 குணங்கள் ஒரே பொருள் இருக்கு. இதுதான் விசிஷ்டாத்வைதம் சொல்றது. இருக்கவே முடியாது, இருக்க முடியும் அப்படின்னு. ஆகவே நம்ம பார்க்குற எப்பொருளும் பிரம்மன் தான் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வளர்த்துனே வந்தோம்னாக்க நமக்கு இது புரியுறது ஈஸி தான். அவ்வளோ.
அப்புறம் வேற டவுட்ஸ் ஒன்றும் இல்லையா? வச்சுக்கலாமா? Shall we call this a day? Right. ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே தரணும். ஆச்சாரியன் திருவிலேஸ்வரம் தஸ்மை ராமானுஜாரிய பரமயோகினி யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜன ஸ்ரீ சமதே